வணக்கம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கியூட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். கியூட் யூஜி 2025 இது வந்து 2025-26 அகடமிக் இயருக்கான அட்மிஷன்ஸை பற்றி இது யூஜி அட்மிஷன்ஸ். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்டிஏ நடத்துகிறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 10+2 ஆர் ஈக்குவலண்ட். இப்போ அப்பியர் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஏஜ் அந்தந்த யூனிவர்சிட்டி நம்ம எங்கே ஜாயின் பண்ண விரும்புகிறோம் அவங்க சொல்லியிருந்தா நம்ம அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். என்டிஏல ஏஜ் பற்றி எதுவும் சொல்லலை. அப்புறம் இத்தனை யூனிவர்சிட்டி 46 யூனிவர்சிட்டி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அக்ராஸ் இந்தியா. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இது, டைனமிக். அப்புறம் டென்டேட்டிவ் டேட்ஸ் இதில் இருக்கு. ஸோ எப்போ நம்ம அப்ளிகேஷன் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 8th May, அப்புறம் 1st June 2025. எல்லாமே டென்டேட்டிவ் தான். அடிக்கடி நம்ம இந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கணும், இது மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபீஸ் கேட்டகரி ஜென்ரல், ஓபிசி, என்சிஎல், நான் கிரிமி லேயர்னு சொல்றாங்க, இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு, எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டி, தேர்ட் ஜெண்டர், அப்புறம் அவுட் சைடு இந்தியா. இந்த 4 கேட்டகரியில் 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு ஃபீஸு. அப்புறம் ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபீஸ் பே பண்ணோம். அது அதில் கால்குலேட் பண்ணி சொல்லிட்டோம், நம்ம செலக்ட் பண்ண. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் பண்ணணும், ஆஃப்லைனில் எதுவுமே கிடையாது. டோட்டல் சப்ஜெக்ட் 37, 13 லாங்குவேஜ், 23 டொமைன், 1 ஜென்ரல் ஆப்டிடியூட். 13 லாங்குவேஜஸ்ல இந்த எக்ஸாம் நடக்குது, தமிழ்லையும் நடக்குது, நம்ம எழுதலாம். ஸோ சிலபஸ் இப்போ என்சிஆர்டி சிலபஸ் தான். அப்புறம் ஜெனரல் ஆப்டிடியூட் லாங்குவேஜுக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சப்ஜெக்ட் நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க தேவை இருக்காது. நம்மளோட மோஸ்ட்லி நம்ம சயின்ஸில் நம்ம படிக்கணும், ஆர்ட்ஸில் படிப்போம், காமர்ஸ்க்குரிய சப்ஜெக்ட் தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 5க்கு மேலே மோஸ்ட்லி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அப்புறம் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு, அது பார்த்துக்கணும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு 50 கொஸ்டின் ஒரு பேப்பருக்கு, எல்லாமே கம்பல்சரி. ஸோ 1 மணி நேரம் ஒரு பேப்பர், ஷிஃப்ட்ஸில் இது நடக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதால நம்ம கொஸ்டின் தெரியலன்னா அதை விட்டுறது பெஸ்ட். நம்ம அட்டன் பண்ணிட்டு மார்க் குறைஞ்சிட்டே போகும். அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி நம்ம சொல்லணும். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு இருக்காங்க. இது வந்து கிரேட்டர் தென் 40% அந்த கேட்டகரியில் அவங்க ஸ்கிரைப் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு காம்பன்சேட்டரி டைம் தராங்க, லெஸ் தென் 20 minutes per hour. ஸோ அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ், 13 லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் 23 டொமைன் சப்ஜெக்ட்ஸ் இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஜெனரல் ஆப்டிடியூட் அதோட சிலபஸ். ஸோ நம்ம இந்த எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த யூனிவர்சிட்டியை பார்த்து சூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் சென்டர்ஸ். ஸோ தமிழ்நாட்டிலையும் இருக்கும். என்னென்ன தேவை, ஸோ நம்ம 2 மொபைல் நம்பர் எடுத்து வச்சுக்கணும், 2 டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடிஸ், ஃபோட்டோ 10 KBலேருந்து 20 KBக்குள்ள சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் 4 KBலேருந்து 30 KBக்குள்ள இருக்கணும். டிசபிலிட்டி பர்சன் அந்த சர்டிஃபிகேட். முதல்ல நம்ம இன்ஸ்டிடியூஷன் எதில் சேர விரும்புகிறோம் அதை நம்ம எடுக்கணும், அதில் என்ன ப்ரோக்ராம் சேர விரும்புகிறோம் அதில். அப்புறம் டொமைன் சப்ஜெக்ட் பார்த்து மேக்ஸிமம் 5 அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸாம் சென்டர் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ ரெடி ஆகிடலாம், ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். இதோட நம்பர்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் இங்கே கேட்கலாம். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் 4 ஆண்டு படிப்பு தராங்க. 4 ஆண்டு பிஎஸ்சி ஹானர்ஸ் ரிசர்ச். அது வந்து கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மேக்ஸ், பிசிக்ஸ்லாம் இருக்கு. அது இல்லாமல் எக்கனாமிக்ஸ்ல, மியூசிக்ல 4 ஆண்டு படிப்பு தராங்க. ஸோ இது என்இபி படி தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்குன்னா என்ன நம்ம டொமைன் எடுக்கணும், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் கம்பல்சரி. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அப்புறம் பயோடெக்னாலஜியில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எது ஒன்று வேணா எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். எக்கனாமிக்ஸ்க்கு ஜென்ரல் டெஸ்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க, மியூசிக் அட்லீஸ்ட் 3 சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எலிஜிபிலிட்டி பாருங்க, எலிஜிபிலிட்டி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
இப்போ NEPT 2020 எந்த குரூப் எடுத்தாலும் நீங்க எது வேணா படிக்கலாம். உதாரணமா சி குரூப் காமர்ஸ் எடுத்தா கூட நீங்க கெமிஸ்ட்ரி வேணா படிக்கலாம். பட் நீங்க அந்த மார்க்ல நீங்க முன்னாடி இருக்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ ஃபுல் NEP 2020யோட நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் வந்து நம்ம மத்திய பல்கலைக்கழகம் எடுத்து வச்சிருக்கு. BPA அப்படிங்கிறது பேச்சுலர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அது மியூசிக்ல இருக்கு. ஸோ அவங்களுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்த்து உங்கள் டொமைன் சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது இல்லாமல் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஸ்டியூட்டோட டெக்ஸ்டைல்ஸும் தராங்க. ஸோ அதில் 4 படிப்பு இருக்கு. இதில் எது தேவைப்படுதோ அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் நமக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ண, ஃபீ பேமெண்ட். இது 3 பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆன்லைன் இப்படி தான் இருக்கும். நம்ம ஆன்லைன் போயிட்டு CUT ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ள போயிடலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓகே சொன்னோன்னா ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பேசிக் இது நம்மளோட நேமு, அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த். ஸோ இது மாடல், அதனால நான் மாடல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரியலாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்க வெப்சைட்டில் இருக்கிறது எல்லாமே நான் ஒரு அப்ளிகேஷனுக்காக நானே ஃபில் பண்ணது தான். ஸோ டோன்ட் டேக் தி வேல்யூஸ், இதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்களோட உண்மையான வேல்யூவை போட்டுக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுறோம். முன்னாடி ஏற்கனவே கொடுத்தது, இது கன்ஃபர்மேஷனுக்காக செகண்ட் டைம் கேட்குறாங்க. ஸோ ஜெண்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்புறம் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ அட்ரஸ்லாம் இதுவும் மாடல் தான். உண்மையான அட்ரஸ் நான் கொடுக்கல. ஸோ டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர், பின்கோடு திருவாரூர் பின்கோடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ்ன்னு போட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் டிஃப்ரெண்ட் கொடுக்கலாம். அப்புறம் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ண சொல்லுது. கூகுளே சஜஸ்ட் பண்ணது வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நாமளே ஒன்று கொடுத்துக்கலாம். செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குது, நான் அதுக்கான ஆன்சரும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எவ்ரி பேஜ் ஒரு கேப்சா வந்துடும். அந்தந்த பேஜ் நம்ம ஃபில் பண்ண கேப்சா வரும். அந்த கேப்சா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். ஸோ 4D3A43. ஸோ கேப்சா பேஜுக்கு பேஜ் மாறும். சப்மிட் பண்ணுறோம். ஸோ நமக்கு எடிட் பண்ண வாய்ப்பு தருது. வேணும்னா இது வரைக்கும் ஃபில் பண்ண டேட்டா எதாவது இருந்தால் நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெட்டில் இருக்கக்கூடிய எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடிட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேர், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, பாலினம், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் இதெல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா, சப்மிட் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். எஸ்ஸை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் மொபைல் OTP வருது, அந்த OTP என்ட்ரு பண்ணுறோம். சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இங்கே கிளிக் பண்ணால் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் முடிஞ்சோன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போகணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னு கூட நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணலாம். ஸோ இது பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஏற்கனவே கொடுத்த கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் இதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். முன்னாடி ஃபில் பண்ணாதது கேட்டகரி. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ ஃபில் பண்ணுறோம். ஸோ மாடலுக்காக தான் நானும் ஃபில் பண்ணுறேன், நாட் ரியல் டேட்டா இதில் இருக்கிறதுலாம். நெக்ஸ்ட் டிசபிலிட்டியான்னு கேட்குது, நோ. டயபெட்டிக்கான்னு கேட்குது, நோ. ரெசிடென்ஸ் வந்து கிராமமா நகரமான்னு கேட்குது, அதில் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபேமிலி இன்கம் 1 lakh.
மைனாரிட்டியான்னு கேட்குது. ஸோ நோ. டிஃபென்ஸ் பர்சனலான்னு கேட்குறாங்க. நோ. ஸோ இதெல்லாம் சில காலேஜில் இன்ஸ்டியூஷன் இதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் உண்டு, அதுக்காக இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே நோன்னு நான் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கவங்க எஸ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ கேப்ஷா ஃபில் பண்ணுறோம். இந்த பேஜை நம்ம அப்ரூவ் பண்ணுறோம். எஸ். ஸோ இதே மாதிரி ஒரு பேஜாக நம்ம அப்ளிகேஷன் இதுக்கு நம்ம போகணும். ஸோ எஸ்ஸில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஐடென்டிட்டிக்கு நான் ஆதார் தேர்ந்தெடுக்கிறேன். அது கொஞ்சம் ஈஸியானது. ஸோ ஆதார் போயிட்டு அதே டிஃபால்ட்டாக அப்ளிகேஷன் நம்பர் நேம்லாம் எடுத்துக்கிச்சு. ஸோ ஆதார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்ரூவ் கொடுக்குறேன். ஸோ ஆதார் நம்பர் நம்ம டைப் பண்ணணும். அதை கன்ஃபார்ம் பண்ண திரும்பி நம்ம ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். ஸோ அப்புறம் கேப்சா கொடுக்கணும். 11261B கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ டோட்டலாக 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்பர் ஐடி இருக்கான்னு கேட்குது. இல்லை, அது இல்லைன்னே கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. இருக்கிறவங்க அதை இருக்குன்னு கொடுத்தா அந்த ஐடி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணுறோம். நான் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஸோ மினிமம் 3ங்கிறதால மாடலுங்கிறதால நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் எத்தனை தேவைப்படுதோ அத்தனை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்லையும் எதலான்றதுக்காக நான் தமிழை செலக்ட் பண்ணுறேன். கொஸ்டின் பேப்பர் தமிழ்லேயே வரும். ஸோ அப்புறம் 4 சென்டர் செலக்ட் பண்ணலாம். 4 சென்டர் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்பாவோட தொழில், அதுக்கப்புறம் அவரோட படிப்பு, அம்மாவோட தொழில், அவரோட படிப்பு, அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே நான் ஜஸ்ட்டு ஃபில் பண்ணது தான். ஸோ அப்புறம் கேப்சா வழக்கம் போல் கேப்சாவை என்ட்ரு பண்ணுறோம். ஸோ அப்புறம் சப்மிட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும். 10th பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த இயர், அது எந்த டைப் ஆஃப் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட், ப்ரைவேட், அது அர்பனில் இருக்கு, திருவாரூர், தமிழ்நாடு, போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அப்புறம் பர்சன்டேஜாக சிஜிபிஎன்னு கேட்குது. பர்சன்டேஜில் கொடுத்துடலாம். 500 மார்க்கு, அதில் 300 வாங்கியிருக்கிறோம். மாடல் வேல்யூ தான் இது. ஸோ பர்சன்டேஜ் அதுவாக கால்குலேட் பண்ணிக்கும். 60%. ஸோ நம்பர், ஸ்கூல் நேம், அதுக்கப்புறம் பின்கோட். 12th அப்பியரிங்காக பாஸான்னு கேட்குது. அப்பியரிங் போட்டிருக்கேன். பாஸ் ஆனாங்க பாஸ்ன்னு போட்டு அதனோட இதெல்லாமே கொடுக்கலாம். ஸோ இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, திருவாரூர், தமிழ்நாடு. அப்பியரிங்கிறதால ரிசல்ட் மூட ரோல் நம்பரும் கேட்குறேன். ஸ்கூல் பேர், பின்கோடு அது கொடுத்துட்டு கேப்சா ஃபில் பண்ணுறோம். ஸோ கேப்சாவை ஃபில் பண்ணி நம்ம சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ட்வின்ஸான்னு கேட்குது. ட்வின்ஸ் இல்லை, அதனால் நோன் கொடுத்துக்கிறேன். கேப்சா ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் ஃபில் பண்ணுறோம். மொபைல் நம்பர், இமெயில் ஐடியும் செகண்ட் நம்ம சொன்னோம்ல 2 எடுத்து வச்சுக்கணும். அந்த 2வது இதை இமெயிலும் மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேப்சா ஃபில் பண்ணி கெட் ஓடிபி அப்படின்னு சொன்னோம்னா மொபைலுக்கும் இமெயிலுக்கும் ஒரு ஓடிபி வரும். அதை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை நெக்ஸ்ட் அதை நம்ம கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு ஃபோட்டோ, அவங்க கேட்ட சைஸில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கேப்சா ஃபில் பண்ணிடணும். சேவ் நெக்ஸ்ட். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பேமெண்ட் மட்டும்தான். ஸோ நம்ம கொடுத்துருக்க நேம், அம்மா பேர், ஜெண்டர், கொஸ்டின் பேப்பர் என்ன மீடியம், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட்ஸ், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, எக்ஸாம் சிட்டி, கான்டாக்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் போயிடும். இந்த பேமெண்ட் மட்டும் இமெயில்
வெரிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொடுத்த இமெயில் கேப்சா ஃபில் பண்ணி சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி அப்படின்னா இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை எடுத்து இங்கே போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ போஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் ஆன்லைன் பேமெண்ட் நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் எஸ்பிஐ சூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சார் இப்போ பேமெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ இதில் யூபிஐ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். இதுவும் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அதில் போயிட்டு கியூஆர் கோடு, ஸோ நம்ம பாஸ்வேர்டு அதெல்லாம் எதுவும் டைப் பண்ண தேவையில்லை. மொபைல்லே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆயிடும். பேமெண்ட்டு சக்ஸஸ்ன்னு காமிக்கணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நோ நீட் இதை எதுவும் கிளிக் பண்ண வேணாம். ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கன்ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. 3 ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே போயிட்டு எஸ் இதெல்லாமே நம்மளோட கன்ஃபர்மேஷன் பேஜ். இமெயில் கணிச்சிக்கலாம், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணலாம். நான் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒரு இன்டிமேஷன் கூட வரும், மொபைலுக்கும் இமெயிலுக்கும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பேக் போய் லாக் அவுட், அவ்வளோதான். ஸோ 3 ஸ்டெப்பையுமே முடிச்சிட்டோம் சக்ஸஸாக. ஸோ இப்போ ஆன்லைன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணணும்? அடிக்கடி என்டிஏ வெப்சைட்டுக்கு போய் நம்ம செக் பண்ணணும். அவங்க இமெயிலும் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணும்னா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். எதுவுமே அவங்களுக்கு நம்ம அனுப்பக்கூடாது அதர் தென் ஆன்லைன் போஸ்டோ வாட்ஸ்அப்போ. அப்புறமா அட்மிட் கார்டு எலக்ட்ரானிக் ஃபார்மில் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிடணும். இன்னொரு ஃபார்ம் அவங்க எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு நாம் தான் அதை செக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிடுறது நம்மளுக்கு கடமை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு செய்யுங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அட்மிட் கார்டும் ஒரு ஐடியும் கண்டிப்பாக முக்கியம். ஐடி என்னென்னு அதிலே சொல்லியிருக்காங்க. பால் பாயிண்ட் பென், அப்புறம் அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப், பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தால் அது ஒன்று, டயபெட்டிக் வரங்க, சுகர், ஃப்ரூட்ஸ், ஸோ அதெல்லாமே கையில் வச்சுக்கலாம். இதை தவிர என்னென்னலாம் கொண்டு போகக்கூடாது, ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், ஹேண்ட்பேக், பர்ஸு எதுவுமே கொண்டு போகக்கூடாது. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே நம்ம உள்ளே போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அப்புறம் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ என்ன செய்யலாம்? வெப்சைட்டை செக் பண்ணணும். ஸ்கோர் கார்டு வந்தோடனே அதை எடுத்துகிட்டு இன்ஸ்டியூஷனில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அவங்க கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அங்கே போய் நம்ம அட்மிட் ஆகிடலாம். ஸோ இதுதான் போஸ்ட் எக்ஸாமுக்கு அப்புறம். ஸோ வெப்சைட்டில் மார்க் டெஸ்ட்டுக்கு என்டிஏ வெப்சைட், அதில் போய் மார்க் டெஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சியூஇடி யூஜி இதில் இது வரமாட்டேங்குது, அதனால் நான் நீட்டை எடுத்து காமிக்கிறேன். ஸோ டைப்பெல்லாம் ஒன்று தான். ஸோ நீட்டுக்கு போயிட்டு அதில் கெமிஸ்ட்ரி பேப்பரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தா உள்ளே போய்டும். இது லாகின் கொடுத்தாலே உள்ளே போயிடும். பட் எக்ஸாமில் நீங்கள் தான் லாகின் பண்ணணும். ஸோ இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்க்குறோம். ஸோ படித்து பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணோம் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீட் பண்ணிட்டு இப்போ கொஸ்டினில் வந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் நாட் விசிட்டட், ரெட்னா நாட் ஆன்சர்ட், பச்சைனா ஆன்சர்ட். ஸோ அதெல்லாம் நம்ம ஐகான்ஸ் என்னென்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 நம்ம பார்க்குறோம். நாட் ஆன்சர்ட், நம்ம எதுவும் ஆன்சர் பண்ணலாம். ரெட் கலருக்கு கொஸ்டின் நம்ம ஜஸ்ட் இப்போ ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா பாருங்கள், அந்த 1 வந்து பச்சையாக மாறிடும். ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 2. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 மேலே கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்லாம் நம்ம படித்து பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ண இருக்குது. ஸோ மாடலுக்கு தான் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ சேவ். இப்போ வந்து 2 க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ 2 ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு சும்மா நான் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு குறிக்கிறேன். 3 பாருங்கள் ப்ளூ கலரில் வந்துச்சு. ஸோ இப்படியே நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ 43 கொஸ்டின்ஸ் இருக்குது. சப்மிட் பண்ணுறேன். ஸோ 2 தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், 1 மார்க் ஃபார் ரிவ்யூ. ஸோ இது வந்து ப்ரீமெச்சூர் தான். ஸோ மாடலுக்காக பண்ணுறது. நீங்கள் எல்லாமே இப்போ நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ 40 கொஸ்டின் நான் பார்க்கவே இல்லை. எஸ் கொடுக்குறேன், முடிஞ்சிருச்சு. வியூ ரிசல்ட்ஸ்.
ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை அட்டன் பண்ணிருக்குன்னு காமிக்கலாம். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது. ஸோ இதுவே ராங்குலாம் சொல்லிட்டு ராங்கு ரைட்லாம் வராது. பட் எத்தனை அட்டன் பண்ணிக்கோ எத்தனை அட்டன் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.